அம்மா வந்துட்டு அம்மாவுக்கு தெரியுமோ அம்மா எங்கே இருக்குது எனக்கு தெரியாதல. நான் வீடு உண்டு நான் உண்டுன்னு வீட்டு வேலை நடக்கணும். எங்கே போவேன் இங்கே வந்தால் அங்கே நோட்டீஸ் ஒட்டுக்கா தெரியும். நான் சேலை கூட உடுத்தலை அப்படியே வந்துட்டு திடீர்னு இருக்கு. எப்பண்டியா ஊருக்கு போகிறேன். இப்போ கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் கழிச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. 2 பொண்ணு சொல்லியிருக்கு. அது எப்படியா முடிச்சு வைக்கணும். அதுக்கு தான் போகிறேன். நாளைக்கு ட்ரெயின் முடிச்சுட்டு நீ வீட்டில் கொஞ்சம் கொண்டு போடுதாங்க கதவு. கொஞ்ச நேரம் வருவாங்க. வந்த பிறகு தான் தெரியும் அதே இறந்துட்டுன்னு தெரியும். நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயினு? 3 மணிக்கா? அப்போ சோறு பொங்கணும். காலையில் இப்போ புளிச்சோறு பொங்கணும். புளிச்சோறு தயிர் சோறு கொஞ்சம் லெமன் சோறு பொங்கி கொண்டு என்ன தேவை? சோறு எதுவும் கிடையாது. வழியில் யாரு கூட பேசிடுறாங்க. பேசாம சொல்லிட்டு அம்மா தேங்காய் கொஞ்சம் காய போட்டிருக்க அதை கொண்டு போறியலாம்மா. அங்கே காய போட்டு எண்ணெய் ஆட்டி கொடுத்தியலாம். ஆட்ட முடியாதுன்ட்டான். 4 நாள் காய வச்சு தான் தேங்காய் ஆட்ட முடியுமா? 4 லிட்டர் கொண்டு போறியலா? கொண்டு போறியலா? கவனமாக பார்த்துட்டு கேக்கா வேண்டாம். அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது வம்பா போயிடும். ஆள் பைசா கொடுத்தா வாசிச்சு வச்சிருக்கேன். வம்பா போயிடும். நீங்கள் கொண்டு போங்களா காய போட்டு அங்கே ஆட்டெல்லாம். அதெல்லாம் வேண்டாம். கிண்டி பட்டுப்போ வம்பா போயிடும். கவனமாக நல்லா இருக்கீங்களா? ஸ்வீட்டாட்ட கொடுக்க